நாடார் சமுதாயத்தினுடைய விழாக்களில் மேடைகளிலே பேசுகின்ற நாடார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி மட்டுமே பேசுகின்றோம் நாம். அதனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த இளைய தலைமுறையானது நம்முடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பெருமைகளை தேடித்தந்தவர் காமராஜர் மட்டுமே என்ற சிந்தனை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலும் சரி, இன்றைக்கு வளருகின்ற மாணவர்கள் மத்தியிலும் சரி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் பேசுகின்ற மேடைகளில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் தந்தை ஐயா மாப்போசி அவர்களை பற்றியும் நான் பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு தேசிய தலைவராக இருந்து இந்த தேசத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதே போல இந்த தமிழ் இனத்திற்காகவும் தமிழுக்காகவும் இந்த தமிழ்நாட்டிற்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் ஐயா மாப்போசி அவர்கள். இந்த இருவரும் தலைவர்களும் இருவரு பாதையிலே சென்றாலும் இந்த சமுதாயத்திற்கு தான் வாழுகின்ற காலங்களில் மிகப்பெரிய பெருமைகளை தேடி தந்திருக்கின்றார்கள். ஐயா மாப்போசி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட தலைவர்களை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய தொகுப்பை ஐயா மாப்போசி அவர்களை பற்றி சொல்ல ஆசைப்படுகின்றேன். எல்லை போராட்டத்தின் போது, எல்லை போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியானது ஐயா மாப்போசி அவர்களுக்கு ஒரு எம்பி பதவியை கொடுக்க வேண்டும், ஒரு நியமன எம்பியை கொடுக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவரிடத்திலே பரிந்துரை செய்கிறது. இருவரும் கொள்கை கொண்ட தலைவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் நடக்கின்றது. காமராஜர் சொல்லுகின்றார், மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகம் என்ற ஒரு கழகத்தை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கின்றார். தமிழரசு கழகத்தின் மூலமாக இந்த தமிழ் போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகத்தை கலைத்துவிட்டு முழுமையாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் நியமன எம்பியை கொடுப்போம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் கொள்கை கொண்ட தலைவன் மாப்போசி சொல்லுகின்றார், தமிழரசு கழகத்தை வைத்து இந்த தமிழகத்திற்கான எல்லைகளை மீட்டுக் கொடுத்தது தமிழரசு கழகம். அப்படிப்பட்ட ஒரு கழகத்தை கலைத்துவிட்டு நான் ஒரு எம்பி பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பதவியை புறக்கணித்து விடுகின்றார். எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எடுத்த கொள்கையில் பதவிகளுக்கு ஆசைப்படாமல் பதவியை துச்சமான மதித்து தூக்கி எறிந்தாரோ அதே போல ஐயா மாப்போசி அவர்களும் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டவர் அல்ல. 1978 ஆண்டில் மேல் சபை, அதாவது தமிழகத்தில் மேலவை ஒன்று உருவாக்குகின்றார்கள். அந்த மேலவையிலே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஐயா மாப்போசி அவர்களை மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த இடத்தில் அன்றைக்கு இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மேலவையிலே ஐயா மாப்போசி அவர்களை பற்றி பேசுகின்றார்கள். ஐயா மாப்போசி அவர்களை பற்றி பேசுகின்ற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுகின்றார், இங்கே ஒரு தமிழை அமர்த்தி இருக்கின்றோம், இங்கே ஒரு தமிழ் பெரியாரை அமர்த்தி வைக்கின்றோம். இங்கே மாப்போ சிவஞானம் என்றால், சிவம் என்றால் அறம் தர்மம், ஞானம் என்றால் அறிவு பகுத்தறிவு. அதனால் அறத்தை அறிவாற்றல் கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் முழுவதுமாக அர்ப்பணித்தவர் மாப்போசி அவர்கள். அவருக்கு இந்த இடத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து. அதனால் அனைத்து கட்சிகளுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மேலவையிலே பேசியிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற இன்னும் எத்தனையோ பல காரியங்களை ஐயா மாப்போசி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நான் அவரை பற்றி பேச விரும்புகின்றேன். அதனால் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் எங்கெல்லாம் நீங்கள் விழா எடுக்கின்றீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகிறீர்களோ, அங்கெல்லாம் ஐயா மாப்போசி அவர்களை பற்றியும் பேச வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.